அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில வடக்கு புறமாக சிடிசி மேட்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா, நெகமம் பஸ் ஸ்டாண்ட விட சிறுசா தெரியிற மாரி இருக்கு. இது மாரி திமுக அரசு எந்த திட்டத்த கொண்டு வந்தாலும், அது ஒரு உருப்படியான வேலைய பொள்ளாச்சி நகராட்சிக்குள்ள செய்றதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மார்க்கெட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த மீன் மார்க்கெட் கட்டி ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. அத வந்து கே.என். நேரு அவர்கள் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் எந்த பயனும் இல்ல. பாதாள சாக்கடை திறந்து வச்சாரு. அது எந்த நிலையில இருக்குன்னு தெரியல. அதுவும் தெரியல. மகிழும் சந்தை அது கட்டி இதுநாள் வரைக்கும் மக்கள் பயன்பாடு கொண்டு வரல. மீன் மார்க்கெட் பாருங்க, பாழடைஞ்சு போய் கிடக்குது. மகிழும் சந்தை பாழடைஞ்சு போய் கிடக்குது. ஒரு கட்டடமே வந்து நல்லபடியா கட்டினா ஒரு 25 ஆண்டுகள் இருக்குன்னா, இவங்க இந்த 5 வருடத்த அதிலேயே போக்கிட்டாங்க. அதே மாரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் நலத்திட்டமான ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே அது வந்து 90% பணிகள் பண்ணிருச்சு. இப்போ வந்து அந்த மீதி பணிகளை இவங்க 5 ஆண்டுகளா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது சொல்லப்போனா அந்த 25 வருடம் ஒரு கட்டடத்தோட வேல்யூனா, அந்த வேல்யூ வந்து இப்ப இந்த திறக்கப்படாமலே 5 ஆண்டு கழிச்சுட்டாங்க. இந்த மாரி எல்லாமே மோசமா இருக்கு. அதாவது நெடுஞ்சாலைத்துறை அந்த அலுவலகங்களுக்கு முன்னாடி சிடிசி மேடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்துக்கு முன்னால இருக்கிற ரோடே தரமற்ற ரோடா இருக்கு. நீங்க அந்த ரோட்ல போய் பாருங்க, கோயம்புத்தூரோட ஆச்சிப்பட்டியிலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் குண்டும் குழியுமாக இரவு பயணத்தின் போது மிகவும் சிரமமா இருக்குது. நானே அந்த வழியில வரும்போது நெறைய குழிகள் விட்டுருக்கிறேன். இந்த மாரி குழந்தைகள் கூட்டிட்டு போறீங்க, வயதானவங்க போறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, எல்லாமே அந்த ரோட்ட பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அந்த ரோடானது மிகவும் மட்டமா இருக்கு. பொள்ளாச்சி நகராட்சி மட்டுமல்ல, திமுக அரசு மிகவும் சீரழிந்துள்ளது. திமுக அரசை 2026 வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு பொள்ளாச்சி மக்கள் மீண்டும் எடுத்து பொள்ளாச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.